ஹலோ கைஸ், நான் உங்க ராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அப்படின்ற ஒரு இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னா என்னன்னு கத்துப்போம். இப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன்ல பார்த்துருப்பீங்க, டேட்டா வந்து லோக்கல்ல மேனேஜ் பண்ற இடம் பேரு தான் ஸ்டேட். ஓகேவா? டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கிற இடம் தான் ஸ்டேட். நம்ம வந்து இப்போ உங்க போன்ல ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, அந்த டேட்டாவை சேவ் பண்ணிட்டீங்க. அந்த சேவ் பண்ண டேட்டாவை நீங்க டெஸ்க்டாப்போ இல்லைனா வேற ஏதாவது ஒரு டிவைஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே டேட்டாவை நீங்க உங்களால அங்கேயும் பார்க்க முடியும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்க டேட்டா சம்வாட் சர்வருக்கு சென்ட் ஆயிரும். சென்ட் ஆன டேட்டாவை தான் நீங்க மறுபடியும் வந்து ஏபிஐ கால்ஸ் மூலமா அதை எடுத்து நீங்க லிஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்க. ஓகேவா? நம்ம ஃபியூச்சர்ல ஏபிஐ கால்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லோக்கலா மெயின்டைன் பண்ற ஸ்டேட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு அமேசான் இல்லைன்னா ஃபிளிப்கார்ட் சைட்டுக்கு போறீங்க. போயிட்டு நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கார்ட்ல ஆட் பண்ண இங்க கார்ட்ன்ற மேல சிம்பிள் வந்திருக்கும். அந்த நான் எடிட்டிங்ல போட்டு காமிக்கிறேன். அந்த கார்ட்ன்ற சிம்பிளுக்கு மேல அந்த 1 2 3 அந்த லோக்கலா அந்த டேட்டா வந்து மேனிபுலேட் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? அப்ப ஆல்ரெடி பெயிண்ட்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு விஜெட் வந்து பில்ட் ஆகிறது தான் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பெயிண்ட்டை நான் மறுபடியும் ரீபெயிண்ட் பண்றது, அதாவது ரீபில்ட் பண்றேன். ஓகேவா? அந்த ரீபில்ட் பண்றதுக்கு தேவையானது தான் ஸ்டேட். ஓகேவா? ஒரு லோக்கல் வேரியபிள் தான் ஸ்டேட். அந்த லோக்கல் வேரியபிளை என்னால மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்க முடியும், அதாவது ரீபெயிண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். அதுதான் ஸ்டேட். ஓகேவா? இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ஸ்டேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த பட்டன் இருக்குல்ல, இப்ப பட்டன் வேண்டாம், சரி நம்ம இந்த கண்டெய்னரை வச்சுப்போம். ஓகேவா? இந்த கண்டெய்னர் நான் ஒரு டைம் கிளிக் பண்ணும் போதும் நான் எனக்கு அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் பண்ண போறேன். அதாவது இந்த ஆம்பர் கலர் இங்கே வச்சிருக்கோம், அந்த ஆம்பர் கலர் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ என்னோட கேஸ். அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு பூலியன் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டு கலர் தான் மாற்ற போறோம். ட்ரூவா இருந்தா ஆம்பர் கலவை, ஃபால்ஸா இருந்தா ப்ளூ கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இஸ் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். நம்ம வேரியபிள்ஸ் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்டில் வந்து வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றதுக்குலாம் கிளாஸஸ் அங்கே இருக்கு, அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அதோட நேம் வந்து இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா வந்து அது ஃபால்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? இனிஷியலா வந்து அது வந்து ஃபால்ஸ் இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க கண்டிஷன் எழுத போறோம். நான் என்ன பண்ண போறேன், டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம அந்த அப்ளிகேஷன் வீடியோல பார்த்துப்போம். டெர்னரி ஆப்ரேட்டர் ஒன்றும் இல்லை, இஃப் கண்டிஷன், இஃப் இருக்குல்ல, இஃபோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஸ் ஆக்டிவ் வந்து ட்ரூவா இருந்தா ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிடலாமா? கலர்ஸ் டாட் ப்ளூ. இல்ல ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஆம்பர் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இஸ் ஆக்டிவ்ன்றது ஃபால்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கு, அதனால இஸ் ஆக்டிவ் ஃபால்ஸா இருக்கு. ஃபால்ஸ்ன்றதுனால இந்த கண்டிஷன் எடுத்துக்கும். டெர்னரி அப்படிதான். கொஸ்டின் மார்க் வந்து இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க் அடுத்த இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த கோலன் அடுத்து இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இஸ் ஆக்டிவ் ஃபர்ஸ்டே ஃபால்ஸ் இருக்கிறதுனால கலர்ஸ் டாட் ஆம்பர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஆம்பர் கலர் தான் இங்க தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் அடிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்டில் ஆம்பர் கலர்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், இஸ் ஆக்டிவ்ன்ற ஸ்டேட் லோக்கலா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றேன். கரெக்டா? இதை நம்மளால மேனிபுலேட்டும் பண்ண முடியும். ஓகேவா? அப்படின்னா அது ஸ்டேட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கண்டெய்னரை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச ஈக்குவல்ன்ற விஜெட்குள்ள வேர் பண்ண போறோம். இதை வச்சு நம்ம அதை டேப் பண்ணி பழகலாம். இப்போ ஆன் டேப் அப்படின்றது ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிட்டுப்போம். இப்போ நான் ஆன் டேப்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை மாற்ற போறேன். என்னன்னா இந்த இஸ் ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல இருக்கு, இந்த இஸ் ஆக்டிவ் ட்ரூன்னு மாத்தோம்னா எனக்கு அந்த கலர்ஸ் டாட் ப்ளூன்றது மாறணும். கரெக்டா? இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை நீங்க மேனிபுலேட், அதாவது ஒரு விஜெட்ல ரீபெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செட் ஸ்டேட் அப்படின்றது தான் பண்ணுவாங்க. ஓகேவா? செட் ஓகே. இதுல ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னா இது வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட் அப்படின்றதுனால இது வந்து உங்களால ஸ்டேட்டை நீங்க அக்கர் பண்ண முடியாது, ஸ்டேட்டை மாத்த முடியாது. நீங்க டிக்ளேர் பண்ணலாம், அதை வச்சு அது ரெண்டரும் ஆகும், பட் அதை உங்களால மாத்த முடியாது. இன்கேஸ் நீங்க அதை வந்து ஸ்டேட் இருக்க மாதிரி நீங்க அதை மாத்துற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இது நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் எனக்கு இங்க செட் ஸ்டேட்னு சஜஷனும் காமிக்கல. இது எப்படி நான் மாத்தலாம் ஈஸியா ஸ்டேட்டஸ் விஜெட்ல இருந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட் மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பல்ப் ஐகான் போங்க. இந்த பல்ப் ஐகான்ல கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விஜெட் அப்படின்னு இருக்கும்.
ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட் மாத்தினால எனக்கு இது உள்ள வந்து அந்த விஜெட்டோட லைஃப் சைக்கிள்ஸ் எல்லாத்தையுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம லைஃப் சைக்கிள், ஒரு விஜெட்டோட லைஃப் சைக்கிள் அப்படின்னா லைஃப் சைக்கிள்னா என்னதுன்றத பார்ப்போம். இப்போதைக்கு நான் இப்போ இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட்டை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா மட்டும் மாற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா மாத்தினால இங்க என்னால் செட் ஸ்டேட்னு ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க சஜஷன் காமிக்குது பாத்தீங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இஸ் ஆக்டிவ் வந்து ட்ரூவா மாத்து அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஆனா இது வந்து மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது ட்ரூ ஆகும், கலர்ஸ் டாட் ப்ளூ மாறும். ரெண்டாவது டைம் கிளிக் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆகணும், கலர்ஸ் டாட் ஆம்பர்னு மாறும். கரெக்டா? அதுக்கு ஈஸியான வே என்னன்னா எனக்கு வர்றத இஸ் ஆக்டிவாவே செட் பண்ணு, ஆனா அதோட வைஸ் வர்சாவா பண்ணு. இன்கேஸ் வந்து ஆக்டிவ் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா ட்ரூவோட ஆப்போசிட் ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப ஆக்டிவ் ஃபால்ஸ் ஆயிரும். நான் ரெண்டாவது டைம் கிளிக் பண்ணும்போது ஃபால்ஸ் இருக்கும். இங்க இஸ் ஆக்டிவ் ஃபால்ஸ் நாட் போட்டிருக்கனால ட்ரூ ஆயிரும். அப்ப இஸ் ஆக்டிவ் ட்ரூன்னு ஆயிரும். அப்ப ஒரு டைம் நான் கிளிக் பண்ணும் போதும் அதோட ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட் தான் எனக்கு இங்க வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து இஸ் ஆக்டிவ் வந்து ஆல்ரெடி ட்ரூ இருக்கு அப்படின்னா நான் இந்த கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆயிரும் இந்த கண்டிஷன் படி. ஓகேவா? இப்ப மறுபடியும் நான் அது வந்து ட்ரூல இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் கிளிக் பண்ணனா அது ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூ ஆயிடும். அதுக்கு தான் இது என்ன போட்டிருக்கேன்னா இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் ஆஃப் இஸ் ஆக்டிவ். அதாவது இங்க இஸ் ஆக்டிவ் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அதை ஃபால்ஸா மாத்து, ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூவா மாத்து அப்படிங்கிறது தான் இந்த லைன் நம்பர் 63 பண்ணுது. ஓகேவா? இப்ப சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்ப இப்ப நம்மளோட அவுட்கம், நம்மளோட லேர்னிங் வழி பார்த்தோம் அப்படின்னா இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலரை மாத்தணும். நம்ம ட்ரை பண்ணி போகுமா? தெரியுதா? கலர் சேஞ்ச் பண்ணுது. அப்ப நம்ம ஒரு டேட்டாவை லோக்கலா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஸ்டேட் வழியா தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம சிம்பிளா பூலியன் வச்சு பண்ணியிருக்கோம். இது இன்னும் காம்ப்ளெக்ஸா ஆப்ஜெக்ட்ஸ், டேட்டா டைப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? மாடல்ஸ், டேட்டா டைப்ஸ்ன்ட்டு அவங்க கஸ்டமா கிரியேட் பண்ணி இந்த செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி அவங்க அதை மேனிபுலேட் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டேட்டோட பேசிக்கான ஃப்ளோ. இன் ஃபியூச்சர்ல நம்ம பிளாக், அதாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா இப்ப ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இஸ் ஆக்டிவ் அப்படின்ட்டு. ஆனா பெரிய பெரிய அப்ளிகேஷன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இடத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த அமேசான் பிளிப்கார்ட்லயே பாத்தீங்கன்னா கார்ட்லயும் ஆட் ஆகும், அட் த சேம் டைம் அதோட வேல்யூ அது எல்லாமே ப்ராசஸ் ஆகும். கரெக்டா? அது எல்லாமே ஸ்டேட்ல தான் வச்சிருப்பாங்க. அப்ப அது மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கனால என்னால ஒரே இடத்துல அதை மெயின்டைன் பண்ணா என்னால அது ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பிளாக். பிளாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிளாக் வந்து வெறும் ஜஸ்ட் ஃபங்க்ஷனல், அதாவது உங்களோட பிசினஸ் லாஜிக் மட்டும் இருக்கிற காம்போனன்ட் தான் பிளாக். ஓகேவா? அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட்டர் அது எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூலை பத்தி படிக்கிறது. ஆனா பேசிக்கா ஸ்டேட்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஸ்டேட் எப்படி மேனிபுலேட் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.